ஹாய், வெல்கம் பேக் டு அஷிகா பிளாக். இந்த பிளாக் என்ன நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆமாங்க, வரலட்சுமி நோம்புக்காக நம்ம வாங்கிய இந்த படம் தான். இவங்களை தான் நம்ம வச்சு இன்னைக்கு வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு நம்ம வந்து வழிபட போகிறோங்க. இது எல்லாமே தான் வந்து நம்ம ப்ரிப்பரேஷனாக வந்து முன்கூட்டியே வாங்கியிருந்தோம் இந்த நோம்புக்காக. இந்த பிளாகை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலில். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன வாங்கினன்றதை பற்றியும் என்னென்ன நான் அன்றைக்கி செஞ்சேன்றதை பற்றியும் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மறுநாள் வரலட்சுமி நோம்புக்கு முந்தின நாள் வந்து நம்ம இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. நான் வந்து வேப்பலை இந்த மாதிரி கட்டியிருந்தேன். மாயில தோரணமும் இந்த மாதிரி நம்மளே வீட்டில் ஹெல்ப் எடுத்துட்டு நம்ம கட்டி நம்ம வந்து அம்மனை வந்து வெளியிலேருந்து நம்ம வரவழைக்கிறதால வந்து இந்த மாயிலை தோரணம் விசேஷமாக நம்ம வீட்டில் பூஜை செய்கிறோன்னும் போது இது எல்லாமே செய்வோம். அந்த மாதிரி தான் நம்ம வந்து அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் நம்ம காலையிலே வந்து வழிபாட்டை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோங்க. எனக்கு வந்து அன்னைக்கு 4 மணிலேருந்து ஈவினிங்காக வந்து 9 மணி வரைக்கும் விரதம் இருந்தேன். அந்த நாள் காலையில் 6 to 7:30 வந்து நம்ம சாமியை அழைச்சாச்சுங்க. நம்ம முதல் முறையாக தான் செய்கிறோன்றதுனால சுவாமி படம் வச்சு தான் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் டைமாக செஞ்சுருந்தோம். அதனால் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் நிறையவே பதட்டம் இருந்துச்சு. எந்த விதத்துலையும் நம்ம தப்பு செய்யக்கூடாது, மிஸ்டேக் எதுவுமே இல்லாமல் நம்ம செய்யணுன்றதுனால ரொம்பவே பார்த்து தான் செஞ்சுருந்தோம். அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து ரொம்பவே சூப்பராக வந்து போச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அன்னைக்கு முழு நாள் விரதம் இருந்து அந்த வழிபாடு செய்யணுன்றதுனால கூடுதலாகவே வந்து வரலட்சுமி நோன்பு எடுக்க போகிறோன்றது 3 நாள் முன்னாடியே தான் வந்து எல்லாமே நான் செஞ்சுருந்தேன். அதனால் எனக்கு கண்டினியூவாக வந்து வேலை இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அந்த மாதிரி தான் வந்து நானும் செஞ்சுட்டு இருந்தேங்க இந்த பூஜை வழிபாடு. அதனால் வந்து இந்த கடைசியாக நம்ம இந்த ஒரு நாள் ஃபுல்லாக விரதம் இருக்கிறோம் இல்லையா, அதில் வந்து எந்த வித தடங்களும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மட்டும்தான் நான் காலையில் சாமிக்கிட்ட வந்து வேண்டியிருந்தேன். ஏன்னா வந்து நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி வந்து இருந்ததில்லை. அதனால வந்து இன்னும் ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே இருக்காம இருக்கணுன்றதுக்காக தான் அப்படி வேண்டிட்டு தான் வந்து இந்த விரதம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி அந்த ஒரு நாள் ஃபுல்லாவுமே இருந்த எந்த வித வந்து தடங்களும் இல்லாமல் காலையில் 4:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் காலையில் வந்து நம்ம பசி எடுக்கும்போது ஒரு கிளாஸ் பால், பழம் அந்த மாதிரி காலையில் சாப்பிட்ருந்தேன். அதே மாதிரி மதியம் ஒரு வேளை வந்து ஒரு கிளாஸ் பால், பழம் இது மட்டும் சாப்பிட்டு இந்த வழிபாடு வந்து நல்லபடியாக செஞ்சு முடிச்சுருந்தாங்க. முந்தைய நாள் வந்து நம்ம எல்லாமே வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அப்போ வந்து இந்த மருதாணி இலையெல்லாம் விற்றுருந்தாங்க. அதனால அதையும் வாங்கிட்டு வந்து அரைச்சி முந்தைய நாள் வந்து நம்ம கைக்கு வச்சுட்டோங்க. ஏன்னா பூஜை பண்ணும்போது மருதாணி கை நிறைய இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் மகாலட்சுமி விரதம்ன்றதுனால ரொம்ப விசேஷமா இருக்கும்னு தோணுச்சு. அதனால இதை நானும் யார்ஷியும் வந்து வச்சுக்கிட்டோம். இந்த 3 நாளுமே வந்து நான் கண்டினியூவா வந்து ஒர்க் இருந்துட்டே இருந்துச்சு. அதான் முன்னாடியே நம்ம பிளான் பண்ணி எல்லாமே செஞ்சிருந்தா நம்மளுக்கு நல்லா இருந்திருக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம இது மாதிரி தாங்க நம்மளுக்கு போச்சு. அன்னைக்கு என்னென்ன வந்து பிரசாதம் நம்ம வச்சிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா வந்து காலையிலே வந்து அம்மனை அழைச்சதுக்கு அப்புறம் 6 to 7:30 அம்மனை அழைச்சோம் இல்லையா, வெளியிலேருந்து எடுத்துட்டு வந்தது அந்த இலையில பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பச்சரிசி, மஞ்சள், குங்குமம், 5 ரூபாய் காயின் அது வச்சுட்டு வந்து சாமியை இங்கே அலங்காரம் பண்ணிட்டு அப்புறம் வெளியிலேருந்து நம்ம கற்பூர ஆரத்தி அது வந்து காட்டிட்டு அப்படியே எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டுல வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு நைவேத்தியமா வந்து இந்த கருப்பு சுண்டல் மூக்கல்ல வந்து நான் செஞ்சிருந்தேன். அது வச்சுட்டு நம்ம வந்து அன்னைக்கு அம்மனை அழைச்சதுக்கு அப்புறம் அந்த காலையில ஒரு கால பூஜை மாதிரி வந்து செஞ்சிருந்தேங்க. அதுக்கப்புறம் வந்து மதியமா இவங்க எல்லாருமே வந்து சாப்பிடணும் இல்லையா, நம்ம தான் விரதம் இருந்தோம். அதனால அவங்களுக்கு மட்டும் வந்து சாம்பார், சாதம், வாழைக்காய் பொரியல் அது செஞ்சு வச்சிருந்தேன். இவங்க எல்லாருமே வந்து அது சாப்பிட்டு முடிச்சாச்சு ஒரு 3 மணிக்கா. அதுக்கப்புறம் வந்து நான் 1 மணிலேருந்தே வந்து நம்ம அடுத்தடுத்து நம்மளுக்கு வேலை இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அதாவது வந்து சாதங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 3 வகையான சாதத்துக்கு நம்ம முதல்ல வந்து சாதம் வடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சமா வந்து வடை
வடை செஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சொயா உருண்டை செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லி அதையும் வந்து எங்க அத்தை மாமனார் இவங்க 2 பேருமே வந்திருந்தாங்க. அவங்க தான் செஞ்சிருந்தாங்க சொயா உருண்டை. எனக்கு அது செய்ய தெரியாதுன்றதுனால அவங்களுடைய ஹெல்ப் எடுத்துக்கிட்டேன். மீதி எல்லாமே வந்து நம்மளே செஞ்சிருந்தோம். சக்கரை பொங்கல், தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், அந்த சுண்டல் காலையிலே செஞ்சிருந்தோம், வடை, சோயா உருண்டை இதுதாங்க நம்ம வந்து செஞ்சிருந்தோம். பாயசமும் செஞ்சிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாமே செய்யறதுக்கு 1 மணி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 மணி கிட்ட ஆயிடுச்சு. எல்லாமே ரெடி பண்ணி எல்லாமே ரிலாக்ஸா தான் செஞ்சிருந்தேன். அதனால வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு டயர்ட்னஸ் அந்த மாதிரி எதுவுமே தெரியல. நான் மட்டும்தான் எல்லாமே பண்ணியிருந்தேன். அதனால எந்த வித ஒரு இதுவுமே இல்லாம செஞ்சது ரொம்பவே சந்தோஷமாவும் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து அதுக்கப்புறம் காலையில இருந்து நம்ம வந்து வேலை செஞ்சதால ரொம்ப இதுவா இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஈவினிங்கா நம்ம பூஜை பண்ணோம் இல்லையா, அதுக்காக நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு சொல்லிட்டு ஈவினிங்கா பூஜைக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி திரும்ப வந்து ஒரு குளியல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து ரெடி ஆயிட்டு சாமியை வந்து நம்ம அழைக்கணும் இல்லையா. அழைக்கும் போது நம்மளும் வந்து மகாலட்சுமி விதமா வந்து நம்ம அழைக்கிறோன்ற போது நம்ம வந்து நல்ல விதமா இருக்கணும். அதுக்காக நல்லா வந்து நம்ம ரெடி ஆயிட்டு இந்த பூஜை செய்யறதுக்கு நம்ம வந்து ரெடி ஆயிட்டோம், நானும் யாஷுமே. அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கணும், தாம்பூலம் கொடுக்கணும் இல்லையா, அது எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டேன். அந்த வாழையில போட்டுட்டு எல்லாமே எல்லாருடைய ஹெல்ப்பும் எடுத்ததால எல்லாமே வந்து நம்ம கடகடன் செய்யறதுக்கு கரெக்டா இருந்துச்சு அந்த ஒரு நாள். அதே மாதிரி தட்டுல பாத்தீங்கன்னா நம்ம தாம்பூலம் கொடுக்குறோம் இல்லையா, அதுல என்னென்ன வச்சிருந்தேன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து மஞ்சள் கயிறு, சீப்பு, கண்ணாடி, மஞ்சள், அப்புறம் குங்குமம், இது எல்லாமே வந்து அப்படியே செட்டா கவரா வாங்கியிருந்தோம். தாலி கயிறு எல்லாமே அது வந்து அப்படியே பேக்கா அப்படியே வச்சாச்சு. அடுத்து வந்து வெத்தலை பாக்கு, பழம், இந்த ஒரு பிளவுஸ் பிட், ஜாக்கெட் பிட் வச்சிருந்தோம். அப்படியே வந்து ஒரு சில்வர் தட்டு மாதிரி வந்து கிஃப்டா கொடுக்கலாம்னு சொல்லி வச்சிருந்தோம். அது எல்லாமே வந்து நம்ம கொடுக்குற அந்த தாம்பூலம் வந்து 7 தட்டு கிட்ட நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஒரு 7 தட்டுமே வந்து நம்ம அன்னைக்கு வந்து அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அதே மாதிரி வந்து எப்படி வந்து நம்ம 5 மணிக்கெல்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன். ரெடி பண்ணிட்டு 6 மணிக்கு மேலதான் வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேங்க. முதல்ல வந்து நம்ம மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சிருந்தோம். பிள்ளையார பிடிச்சிட்டு அந்த பிள்ளையாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பூஜை செய்யணுங்க. பிள்ளையாரோடைய போற்றிகள் நான் வந்து 108 போற்றிகள் இருந்துச்சு. 108 போற்றிகள் சொல்லி பூ போட்டு 108 போற்றிகள் சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த மகாலட்சுமி விரதத்தை ஸ்டார்ட் பண்ணியிருந்தவங்க. மகாலட்சுமி விரதம்ன்றது வந்து அதுக்குள்ள மகாலட்சுமி விரதத்துல வந்து நம்ம என்னென்ன பாடலாம்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி அஷ்டகம் பாடலாம், லலிதா சஹஸ்ரநாமம் பாடலாம், 108 போற்றிகள், மகாலட்சுமியோட 108 போற்றிகள் தான் நான் சொல்லியிருந்தேன். குங்கும அர்ச்சனையும் செஞ்சிருந்தேங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து விநாயகருக்கு நம்ம 108 போற்றிகள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து மகாலட்சுமிக்குரிய 108 போற்றிகள் சொல்லிட்டு குங்கும அர்ச்சனை செஞ்சிருந்தேன். அதே மாதிரி தாமரை பூவை வந்து நம்மளுக்கு அன்னைக்கு கிடைச்சிருந்ததுங்க. இந்த தாமரை பூ வச்சுமே வந்து காயின் வச்சு நம்ம வந்து வழிபட்டுடலாம். ஏன்னா அந்த காயின் வந்து நம்ம பூஜை பண்ணிக்கலாம். பூஜையில வச்சுட்டு முக்கியமா வந்து அச்சதை வந்து ரெடி பண்ணிக்கணுங்க. பச்சரிசியில மஞ்சள் கலந்து அந்த வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அன்னைக்குமே நான் வந்து அதை வந்து மறந்துட்டேன். அதுக்கப்புறமா பூஜையில உட்கார்ந்ததுக்கு அப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு. அதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். ஏன்னா அச்சதை தான் ரொம்ப முக்கியமானது. அம்மனுக்கும் வந்து அங்க நான் வச்சிருந்தேன். அதே மாதிரி எல்லாரும் வந்து கடைசியா வந்து பூஜையில கலந்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட வந்து அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வந்து எங்க வீட்டுல மாமியார் வச்சு விட்டாங்க. அவங்களும் வந்து என்ன வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு அச்சதை தூவி ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் போயிருந்தாங்க. இந்த மாதிரி தான் என்னோட வரலட்சுமி நோன்பு ரொம்பவே வந்து சூப்பரா போச்சுங்க. இதுல வந்து எனக்கு தெரிஞ்ச விதமா வந்து செஞ்சிருக்கேன்.
இது வந்து கண்டிப்பா எனக்கு மன திருப்தியை வந்து அதிகமாவே கொடுத்திருந்தது. ரொம்பவே நல்ல, நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லதா வந்து இந்த வரலட்சுமி நோன்பு நான் முடிச்சிருந்தேன்னு ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு. வரலட்சுமி நோன்பு இருக்கிறதால நமக்கு என்ன வந்து பயன் இருக்கு அப்படின்றத பத்தியே நம்ம இதுல பார்த்துடலாங்க. வரலட்சுமி பூஜைன்றது, வரலட்சுமி விரதம் இருக்கிறதால என்ன பலன்னா, நம்மளுக்கு வந்து செல்வம் செழிப்பான ஒரு தெய்வமானவங்க தான் நம்ம வந்து லட்சுமி தேவியை வந்து வழிபடுறோம். இந்த பண்டிகை வந்து பாத்தீங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட் அந்த மாதிரி மாதத்துல பௌர்ணமிக்கு முந்தைய நாள் அந்த மாதிரி வெள்ளிக்கிழமையில தாங்க இது எப்பவுமே வரும். அந்த மாதிரிதான் இந்த வருஷமும் நம்மளுக்கு வந்து வந்துருந்துச்சு. இந்த வருஷத்துல என்ன ஒரு விசேஷம்னா, திருவோண நட்சத்திரமான பெருமாளுக்குரிய நட்சத்திரமும் கூட வந்திருந்தது. இந்த வருஷம் நான் வந்து முதல் முறையா இந்த விரதம் எடுத்திருந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாவும் இருந்துச்சுங்க. பெண்களோட விரதம் வந்து வீட்டுல இருக்கிறதால வந்து ஒரு சில பேர் வந்து வீட்டுல இந்த விரதம் இருந்து வழிபடுவாங்க. ஒரு சிலர் கோயில்களும் வந்து சிறப்பு பூஜை அந்த மாதிரி செஞ்சும் வழிபடுவாங்க. அந்த மாதிரிதான் நம்ம வீட்டுக்கு வந்தவங்களும் வந்து இந்த பூஜையில கலந்துகிட்டு சுவாமியோட மகாலட்சுமியோட அஷ்டகம்லாம் சொல்லி ரொம்ப அழகா வந்து பாட்டெல்லாம் பாடி ரொம்பவே வந்து சந்தோஷமா இந்த பூஜை வந்து முடிஞ்சதுங்க. அதே மாதிரி கணவருக்கு வந்து ரொம்ப செழிப்பா இருக்கிறதுக்காகவும், நல்ல ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் குடும்பத்துக்கு ஒரு நல்ல நல்வாழ்க்கையும் வந்து கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த பூஜை எல்லாம் வந்து நம்ம செய்யறது. இந்த பூஜை நல்லாவே வந்து எல்லாருக்கும் வந்து நல்லபடியா இருக்கணும். நம்ம வீட்டுக்கு வந்தவங்களும் சரி, நம்மளும் இந்த பூஜை எடுத்து பண்றவங்களும் சரி செழிப்பா இருக்கணும்ன்றதுக்காக தான் கேட்ட வரத்தை கொடுக்கறவங்க தான் இந்த வரலட்சுமி. அந்த மாதிரிதான் இந்த பூஜை வந்து எல்லாருமே இப்ப செய்யறாங்க. அந்த மாதிரிதான் நானும் செஞ்சிருந்தேங்க. இது வந்து 3வது நாள் தான் வந்து நானும் இந்த பூஜையை செஞ்சு வந்து வழிபட்டு வந்திருக்கேன். கடைசியா வந்து 3வது நாள் தீப ஆராதனை எல்லாமே காட்டிட்டு நம்ம வந்து அம்மன், அதாவது நம்ம வந்து ஆழம் கரைக்கிறது வந்து அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாளே வந்து செஞ்சிருக்கணும். ஏன்னா அன்னைக்கு வந்தவங்களும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம அன்னைக்கு பூஜை செஞ்சிருந்தோம் இல்லையா, அன்னைக்கே வந்து ஆழம் கரைச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு நான் வந்து அததான் மறந்துட்டேன். அதனால 3வது நாள் வந்து மொத்தமா சேர்த்து நம்ம ஆழம் கரைச்சிட்டு அம்மனுக்கு திருஷ்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசியா அந்த படத்தை எடுத்துட்டு நம்ம அரிசி இதுல வந்து வைக்கணும்னு சொன்னாங்க. அது மாதிரியே செஞ்சுட்டு ஆழம் கரைச்சு நம்ம வந்து திருஷ்டி எடுக்கணும் கண்டிப்பா. அதே மாதிரி அன்னைக்கு வந்து சாம்பிராணி புகை எல்லாம் போட்டு நம்ம வந்து அன்னைக்கு வந்து வழிபட்டா ரொம்பவே நல்லது. நம்ம வீட்டுல பூஜை செய்யணும்ன்ற போது இது எல்லாமே செஞ்சா ரொம்ப விசேஷமா இருக்கும். இப்படிதாங்க எனக்கு இந்த வரலட்சுமி நோன்பு முதல் முறை எடுத்தது போச்சுங்க. உங்களுக்கு எல்லாம் எப்படி போச்சுன்றத மறக்காம வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. கடைசியா வந்து நம்மளுடைய சாமியை எடுத்துட்டு வந்து அழகா அரிசியில வச்சு எடுத்தாச்சுங்க. அடுத்த எப்படி போச்சுன்றத மறக்காம சொல்லுங்க. எல்லாம் பாக்கலாங்க. பாய்.